ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரும்னு வந்திருக்கிறதுங்க வயசு கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு, சைட்லயே இறங்கினாருல்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பங்கன் ரெடி பண்றீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வைங்க. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். So let's welcome Satyaratna. ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க, வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராது நம்மளை பாக்குறதுக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வை போத்துனாங்க. அப்ப பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு ஒரு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்றேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெய்லர் பார்த்திருக்கிறோமுங்க, எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் இருக்குங்க. அழுகாட்சி வரும்னு நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினைச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. நம்மளுக்கு யாரு மியூசிக் யாருங்க? ஜிவி பிரகாஷுகோ தம்பி பார்த்திபனுக்கு இருக்குதுங்க. பேசும்போது கேட்டீங்க எப்படி லொல்லு. எனக்கு பார்த்திபன் பானட் மேல உட்காந்து போனா எப்படி இருக்குங்க. நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க, தேசிய விருது வாங்கியாச்சு. ஆனா நம்ம தம்பி தனுசு நம்ம கோயம்புத்தூர் மேல ஸ்பெஷலா ஒரு பாசத்தை வச்சுட்டு கொண்டுத்தான் அந்த அம்மனிக்கு தான் பூரா டைலாக்கு. நானு அருண் விஜயில வேடிக்கை பார்த்துட்டு நிக்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிருச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தா இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்ல, அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்து ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரும்னு வந்திருக்கிறதுங்க வயசு கூடான்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு, சைட்லயே இறங்கினாருல்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். அதனாலங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பங்கன் ரெடி பண்றீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வைங்க, இல்லாட்டி நாரி போயிரும். அதனால வந்து இப்ப இறங்கும் போது கொஞ்சம் தள்ளாண்டாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேனுங்க, டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ. கண்டிப்பா பட்டை கலப்போது
நீங்க பாருங்க, இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூர்ல இதே ப்ரோ சோன் மால்ல வச்சு பாட்டை கலைப்பேறி போடுங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க. சார், நீங்க உங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது, என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸம் சார். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட கோவை தமிழ்லயே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு. இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு. ஷோ பாக்குறோம், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார். நீங்க எப்ப மேடையில. Thank you so much. Thank you. சத்யராஜ் சாருக்கு ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைதல். அப்படியே மடமடமடன்னு நீங்களே வந்து பேசிட்டீங்க. நாங்க கேட்கணும் கூட நீங்களே வந்து கேட்டீங்க. கேள்வி எல்லாம் கூட நீங்களே ஆன்சர் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க. அப்ப क्वेश्चन பேப்பர் வீணா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அவ்வளவு அழகா ஹைகு கவிதையா வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. அது எல்லாருமே ரசிப்பாங்க, நானும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். சோ இந்த ஒரு மேடையில கோவை மக்களுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். அது உங்களோட ஸ்டைல்ல, உங்களோட ஹைகு கவிதையா நீங்க வந்து சொல்லுங்க. ஹைகு கவிதைனாலே அது பார்த்திபன் சார் தான் அப்படின்னா எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். அதனால வந்து ஒரு டாபிக் சொல்றேன் சார். அதுல ஒரு சின்னதா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் அப்ப நான் கேக்குறேன் சார். காதல் சார் தெரியுதா? இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா? காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணனும் இங்க தான் வரணும். இன்னொரு தடவை கேளுங்க சார். காதல் சார். சாதல் சாதாரணம், சாதல் சாவுறது, சாதல் சாதாரணம், காதல் சதாரணம். புரியுதா? கரெக்ட் சார். ரணம் தான் சார். இங்க நிறைய பேருக்கு ரணம் தான் அது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம். அடுத்தது ஐயோ, அவனுங்க அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார். பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ், அரசியல். தெரியும் சார். பாத்தீங்களா சார், பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். சார் Okay, sir. இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே சார். அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஓகே. இப்போ சார் கோவை சார். கோவை சார். கோவை. கோவைக்கு ஒரு ஐக்கு சொல்லுங்க சார். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. ஆடா 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 ஆடா, அருமை அருமை. இப்போ நம்மளோட தனுஷ் சார். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.